ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. வாகனனே சிவபால சுப்பிரமணியனே என் நிச்சயலாம் உன்மேலே வைத்தேன் எல்லளவும் மையமில்லையே. வெள்ளமது பள்ளம் தண்ணீளே மிக வேகமாய் பாய்ந்திடும் தன்மை போலே என் நெஞ்சமதில் புகுந்து எனக்கு தின்னாக்கு தின் பஜங்கரே பொம்ம பொம்ம தைய தையனக்கு தின்னாக்கு தின் பஜங்கரே உதனி தனக்கு திமிதித்தாம் திதாம் தாம் தை தை கணபதி நாம் சதா பொம்ம பொம்ம தைய தையனக்கு தின்னாக்கு தின் பஜங்கரே உதனி தனக்கு திமிதித்தாம் திதாம் தாம் தை தை கணபதி நாம் சதா திம்மிக்கிடதக திக்குத்தான திம்மிக்கிடதக தக்கிடதக ஓடுத்தாம் திம்மிக்கிடதக திக்குத்தான திம்மிக்கிடதக தக்கிடதக ஓடுத்தாம் உதனி தனக்கு திமிதித்தாம் திதாம் தோம் தை தை கணபதி. கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே உடுமுருகுதடி கிளியே உடுமுருகுதடி. வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே உடுமுரு. கண்ணன் மகனே சரணம் கருத்தினிக்கும் கன்னித் தமிழினிலே திருமுருகன் சரித்திரப்பாமாலை சாற்றிடாருள்வாய் சரணம் போற்றி. சித்தியெல்லாம் தரும் திருமுருகா சித்தியெல்லாம் தரும் திருமுருகா. ஆவலுடன் ஒரு மாங்கனிக்கென்றே அவனியை மூவலம் வந்தவனே ஆவலுடன் ஒரு மாங்கனிக்கென்றே அவனியை மூவலட்டி போருக்கெழுந்த சேனாபதியே ஏனைய தேவர் படை திரட்டி போருக்கெழுந்த சேனாபதியே அன்னை ஈஸ்வரியாம் சக்தி ஆசியுடன் கை ஏந்திய வேலுக்கு அதிபதியே ஈஸ்வரியாம் சக்தி ஆசியுடன் கை ஏந்திய வேலுக்கு அதிபதியே. Question from Govindan sir. திருச்செந்தூரில் நடைபெறும் சூரசம்ஹாரத்திற்கு முருகப்பெருமான் அன்னை ஆதிபராசக்தியிடம் சிக்கல் என்ற ஊரில் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்கிறார். ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் மயூராச்சலம் என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்ட மயிலம் மலையில் மட்டும் முருகப்பெருமான் பாலசித்தர் என்ற பாலாலய சித்தரிடம் வேல் வாங்கி சூரபத்மனை வதம் செய்கிறாரே, இதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக வரலாறு பற்றி விளக்கும். லோக்கல் கஸ்டம்ஸும் ஒன்று இருக்கும். இப்போ திருச்செந்தூர்லேருந்து வேல் வருகிற போது சிக்கலில் இருக்கிற முருகனுக்கு வேத்து கொட்டும் அப்படின்னாங்க, ஸ்வெட் வருதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு விஞ்ஞான நுணுக்கம். ஒரு ஹை டென்சிட்டி மெட்டல் ஒரு லோ டென்சிட்டி மெட்டல் கிட்ட இன்ட்ராக்ஷனுக்கு வர்றபோது அதில் மாய்ச்சர் ஃபார்ம் ஆகுது. அதுதான் அவங்க வேத்து கொட்டுது முருகருக்குன்னு சொல்கிறது.
இங்கே பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய மகான் தவம் இருந்தார். 12 வயசுலேயே அவருடைய இது ஆகிருதி பாலாலய சித்தர்னு பேர். அவர் அதுக்கு முன்னால் சங்கு கர்ண தேவத்தையாக இருந்தார். சங்கு கர்ண தேவத்தைங்கிறது கைலாசத்தில் பத்ரிநாத்திலலாம் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காவல் தெய்வம். இப்போது சிவன் கோச்சிக்கிறார், நீ மகாவிஷ்ணுவை நிந்தனை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு, அறியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண், அதனால் நீ போயிட்டு சங்கு கர்ண தேவதையாக தவம் செய்யணும் அப்படின்னு. அவர் 12 வயசு பையனா பாண்டிச்சேரி கடற்கரையில் இருக்கார். இப்போ வள்ளி தேவியான வராங்க, முருகர்கிட்ட சொல்கிறாங்க, சின்ன பையன் கடுமையான தவத்தில் இருக்கான், நீ அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு. முருகர், ஐயோ இவன் சிவங்கிட்டே சண்டை போட்டு வந்தவன், அதனால் நான் இந்த வம்புக்கெல்லாம் வரலன்னு. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மயிலமல்லையில் பாலாலய சித்தருக்கு வள்ளியும் தேவியானு சமைச்சு போட்டுக்கிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. அப்போ முருகர் நாளடைவில் அவருக்கு அருள் செய்கிறார். இவருக்கு சொல்கிறார் முருகர், உனக்கு என்ன வரம் வேணும்ன்ட்டு. எனக்கு சிவனோட மெர்ஜ் ஆகணும், ஏன்னா அவர் சிவபக்தர், சங்ககர்ண தேவதைங்கிறார். சரி, நீ கொஞ்ச நாளைக்கு சைவ திருப்பணி தமிழ் திருப்பணி எல்லாம் செய்ய, அதுக்கப்புறம் சிவனில் ஐக்கியமாயிடுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் பொம்மபுர ஆதீனம்னு பேர் இன்னைக்கு மயிலமலை கிட்ட இருக்கிறதுக்கு. அங்கே சைவ வேத பாடசாலைகள்லாம் இருக்குது. அண்டு அங்கே அவர் பாலாலய சித்தர் தொண்டு செஞ்சு, இன்றைக்கி நீங்கள் முருகன் பார்க்குறீங்க இல்லையா மயிலமலையில், அதுக்கு ரைட் சைடில் ஒரு சிவலிங்கம் இருக்கும், காசி விஸ்வநாதர்னு பேர் வச்சுருப்பாங்க. அந்த காசி விஸ்வநாதருங்கிற லிங்காகாரத்தில் பாலாலய சித்தர் தன்னுடைய ஆத்மாவும் ஏற்றுக்கிட்டார். அதான் மயிலமலையில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இதனுடைய கன்செப்ட் வேறு, அதனுடைய கன்செப்ட் வேறு. இது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஹேபிட், ஏதாவது யூனிவர்சலைஸ் பண்ண முடியாது. உலகத்தில் எல்லா முருகர் கோயிலில் இருக்கிறதும் சிக்கலுக்கு போகணும்னு சொல்ல முடியாது இல்லையா. காரண காரியங்கள் இருக்கும். there may be a local rhyme and reason. அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. மக்களுக்கு ஒரு பிரமிப்பு தேவைப்படுது, ஒரு மித்து தேவைப்படுது. அதனால் இந்த மாதிரி மெட்டல் மேத்து கொட்டுது அப்படின்ற போது அது விஞ்ஞானம்னு இவங்களுக்கு தெரிய போகிறது இல்லை. அதில் ஒரு கிக்கு இருக்கும், மேத்து கொட்டுதுடா அப்படின்னு போய் பார்த்துன்னு உட்காந்து இருப்பானுங்க. ஸோ எந்த ஒரு விஷயமே மக்களை ஏதோ ஒரு வகையில், இப்போ ஒரு தொம்பரை கூத்தாடி இருக்கான், அவன் கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணுவான், அந்த கயிற்று மேலே ஏறத்துக்கு மேலே தும்முன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். இப்போ தான் கூட்டம் சேரும். லேக்கி வைக்கிறவன் இருக்கான், அவனும் அப்படி தான். நான் 40 வகையான பொருளை போட்டு கலக்கிறேன், இதனுடைய விலை இவ்வளோ ஆயிரம், நான் இதில் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்க போகிறேன், ஜனங்க செய்ய சாப்பிட்டு தான் பார்ப்போமேன்னு இப்போ லாஸ்ட்டில் 45 ரூபா ஒரு பாட்டிலும் எல்லோரும் தள்ளியும் கட்டிடுவாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க தெரியல. திருவிழா என்பது ஜனங்களுக்கு அந்த காலத்தில் இருந்த ஒரே என்டர்டெயின்மெண்ட். வேறு என்ன இருந்தது? டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒன்றும் கிடையாது, சினிமா கிடையாது. ஜனங்களுக்கு எல்லா ஊரில் இருந்தும் தங்கள் சொந்த ஊருக்கு வருவாங்க. அந்த ஊரில் ஒரு கரகம், திருவிழா, மெரமனை இதெல்லாம் இருக்கும். அண்டு ஒரு லோக்கலாக இருக்கக்கூடிய இந்த தெருக்கூத்து அந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் அந்த காலத்தில். ஸோ அது ஒரு பழக்க வழக்கத்தில் வந்த விஷயங்கள். இல்லைன்னா கடவுளுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவனுக்கு வேண்டியவங்களும் இல்லை, வேண்டாதவங்களும் இல்லை. அவனுக்கு நீ எடுக்க போகிற இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுறதுலேயும் வேல் தூக்கி நாளையத்துலேயும் பெரிய சந்தோஷம் ஒன்றும் வந்துட போகிறதில்ல. மக்கள் அவங்களுடைய சந்தோஷத்துக்கு அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை செய்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ நோ நீட் டு டேக் ஆல் திஸ் திங்ஸ் சீரியஸ்லி. பட் ஜனங்களுக்கு ஒரு கொண்டாட்டம். லைஃப் இஸ் எ கலர்ஃபுல் செலிப்ரேஷன் அப்படின்னும். அப்போ அந்த லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாம் காரணங்களை தேடி அலைகிறோம். ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், அந்த மாதிரிலாம் செய்கிறோம். இப்போ சஷ்டி 6 நாள் எதுக்கு இருக்கும்? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அகப்பைனாக்கா கர்ப்பப்பை, சட்டி அப்படின்னாக்கா சஷ்டி. சஷ்டியில் 6 நாள் விரதம் இருந்தால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு அர்த்தம். சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்றால், சஷ்டிக்கு விரதம் இருந்தால் 6 நாள் முருகனுடைய அருளில் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அதை விட்டுப்புட்டி சட்டி பானைன்னு சொல்லின்னு உட்காந்து இருப்பான் இப்போ பாரு. ஸோ எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கும். அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணலாம். நமக்கு புரிஞ்சாலும் சரி, புரியலன்னு சரி, பிளைண்டாக ஃபாலோ பண்ணால் போகும். Hate the sin
பட் நாட் த சின்னர் என்று தாங்கள் அடிக்கடி தங்கள் அருளுரையில் கூறுவீர்கள். எதிரிகளையும் அரவணைத்தல் என்பதுதான் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நமக்கு சொல்லும் செய்தியா? அப்படி இல்லை. இப்போது சூரபத்மன் மயிலாக வரான், சேவலாக வரான். அவனை அழிச்ச பின்னால் முருகர் சேவலை கொடியில் வச்சுக்கிறாரு, மயிலை தனக்கு வாகனமும் வச்சுக்கிறாரு. முருகருக்கு இந்திரன் ஒரு மயிலாக இருக்கான், சூரபத்மன் இன்னொரு மயிலாக இருக்கான். இந்த மாதிரிலாம் புராணங்கள் இருக்கக்கூடிய கதைகள் நிகழ்வுகள் இருக்கிறது. அந்த தன்னுடைய எல்லா விரோதிகளையும் கூப்பிட்டு தனக்கு வாகனமாக மாற்றிக்கணும்னு ஒன்றும் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. அவங்கெல்லாம் தவறு செஞ்சவங்க. நீ பார்க்குற எந்த ஒரு அசுரனும் கூட ஒரே காசியப்ப முனிவருக்கும் 2 வேறு வேறு மனைவிகளுக்கும் பிறந்தவங்க தான் தேவர்களும் அசுரர்களும். யாரும் ஒன்றும் கம்மியானவங்க கிடையாது. அசுரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் தேவர்களுக்கு கிடையாது. அசுரர்கள் தவம் செஞ்சுட்டு யாக நெருப்பில் கழுத்தை வச்சுக்கிட்டு கட்டி வச்சுக்கிட்டு நீ தரிசனம் கொடுக்குறியே இல்லைன்னா கழுத்தை வெட்டிக்குவேன்னுவான். தேவர்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு மைல்டு இதில் உட்காந்து மணி அடிச்சு பூஜை பண்ணுற கேஸுங்க. அதனால் அசுரர்களில் நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம். அதனால தான் எவ்வளோ பெரிய ஒரு டிவைன் ஃபார்மாக இருந்தாலையும், அது முருகராக இருக்கட்டும், ராமராக இருக்கட்டும், எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா அவனுடைய தவம் அழியணும். அசுரன் பண்ணியிருக்கிற தவத்தினுடைய பவர் அழிஞ்சாதான் இவங்களாலேயே அவனை அழிக்க முடியும். இல்லைனாக்கா அவன் பண்ணியிருக்கிற தவத்துக்கு அவனுக்கு பஸ்மாசுரன் வந்து தவம் செய்கிறான். சிவபெருமான் அவன் எதிரில் வர்றாரு, என்ன வரம் வேணுன்றாரு. நான் யார் தலைமையில் கை வச்சாலையும் அவங்கெல்லாம் எரிஞ்சு போகணுன்றான். உடனே சரின்றாரு. அவன் வந்து நான் டெஸ்ட் பண்ணுறேன்னு சிவன் தலையிலே கை வைக்க போகிறான். இதான் வரம் கொடுத்தவன் தலையில் கை வைக்கிறதுன்றது. சிவன் ஓடுறாரு. ஏன்னா கொடுத்த வரம் பறிச்சு தானே ஆகும். அதனால் விஷ்ணு ஒரு மோகினியாக ஒரு அழகான பெண்ணாக வந்து அவன் மயங்குறான். அப்போ என் கூட டான்ஸ் ஆனி நீ என்னை கெலிச்சானா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான். அப்போ பஸ்மாசுரனும் விஷ்ணு மோகினியும் டான்ஸ் ஆடுறாங்க. அதில் ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் விஷ்ணு மோகினி தன் தலைமையை இப்படி கை வைக்கிறான். இவனும் அதை ரிப்பீட் பண்ணுறதுக்காக வச்சு அவன் பஸ்மமாயிடறான். இப்படி பலவிதமான புராண கதைகள் எல்லாமே தி இன்டெலிஜென்ஸ் வே காட் ஹஸ் ஹேண்டில்ட் ஆல் தீஸ் கேரக்டர்ஸ் அதை புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறாங்க. இல்லைனாக்கா சிவன் வரம் கொடுக்குறாரு, அவருக்கு தெரியாதான் இவன் கை வைக்க வரப்படுறான்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் டீச்சிங் யூ ஹவு டு ஹேண்டில் ஈச் கிரேவ் சுச்சுவேஷன். அதனால் எல்லா புராண கதைகள்லேயும் உங்களுக்கு ஏதோ சில மாரல்ஸ் இருக்கும். அதெல்லாம் எடுத்துன்னு போக வேண்டியது தான். அந்த காலத்தில் இந்த சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கற்று சொல்லுவாங்க. 4 எருதுங்க ஒத்துமையாக இருந்தது. ஒரு நரி வந்து அந்த 4ஐயும் வந்து ஒவ்வொன்றா பிரிச்சுட்டு ஒவ்வொன்றா அடிச்சு சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, யுனைடெட் வி ஸ்டாண்டு, டிவைடட் வி ஃபால் அப்படின்வாங்க. எந்த இடத்துல 4 எருது இருந்துச்சு, எங்கே நரி வந்துச்சு, எது கூட அடிச்சது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒத்துமையாக இருங்கடான்றதுக்காக ஒரு கதை. ஸோ எல்லா கதைகளுமே ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டி, பெரிய அளவுக்கு எழுத படுக்க தெரியாதவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த காலத்தில் எல்லோரும் எழுத படிக்க மாட்டாங்க. முதலியார்கள் என்றவங்கெல்லாம் வந்து சோல்ஜர்ஸ், சேனை முதலியார்கள்னு பேருங்க. சேனையில் முதல்ல நிற்கிறதுனால முதலில் யாருன்னா முதலியாருன்னு அர்த்தம். வைசியர்கள்னால் வியாபாரம் செஞ்சவங்க. இந்த சூதரர்கள்னாக்கா காலால் உழைக்கிறவங்க. இப்போ தறி, நெய், விவசாயம், நெசவு இதெல்லாம் செய்கிறவங்க. அவங்க கால்னு சொன்னாங்க. இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்குது. ஜாதின்னு ஒன்றும் கிடையாது, அவங்க செய்கிற தொழில். ஸோ அந்த காலத்தில் பிராமின்ஸும் கணக்கு புள்ள மாதிரி இல்லை, அவங்க தான் படித்தவங்க. மற்றவங்கெல்லாம் படிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க சேனை வேலையை செய்வாங்க, விவசாயம் செய்வாங்க, அவங்களுடைய தொழில்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்க என்ன நினச்சாங்க, டிவிஷன் ஆஃப் லேபர். எதுக்கு இப்போது உலகத்தில் எல்லாருமே டாக்டருக்கு படிக்கிறான், எவனுக்கு டாக்டருக்கு படித்து வைத்தியம் செய்யணுக்கு தான் அவன் படித்தா போகிறோம்ல. இல்லைன்னா எல்லோரும் ஸ்டெத்தோஸ்கோப் மாட்டிருந்தால் யார் தான் பார்க்கறது. அதனால் எல்லாமே ஒரு காலத்தில் ஒரு சோஷியல் கஷ்டம். இது உலகம் பூரா இருந்துச்சு. இது வந்து ஒரு தொழில். எல்லா தொழிலும் உயர்ந்தது அப்படிங்கிறது நம்முடைய சித்தாந்தம். வாழைப்படக்கடை வைப்பவரேனும் வையகம் காப்பவரேனும் பொய்யலக தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பவர் எஞ்சனும் மேலூர். நீ பீடா கடை, பொட்டி கடை வச்சாலும் சரி, ராஜா வந்தாலும் சரி, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற வித்தியை கற்றுக்கோ, நீ தான் நல்லவன், மேலானவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் உலகம் பூராவும் தொழில் இருந்துச்சு. ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறேன்,
போனால் அங்கே டைகாஸ்ட் பண்ணுறவன் ஒருத்தன் இல்லையா, ஒரு லைன் அப்படின்வாங்க. ஒரு கார் வருதுன்னா அந்த காருக்கு ஒரு 100 ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். லாஸ்ட்டில் அப்படியே தூக்கி செயினில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் ஆளுக்கு இருக்கும். அது லாஸ்ட்டு ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, அந்த ரகசியம் வெளியே தெரியக்கூடாது. அதனால் ஏரோப்ளேனுடைய ஒவ்வொரு பார்ட்டியும் வேறு வேறு நாடுகளில் தயார் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் சியாட்டலில் அசம்பிள் பண்ணுவாங்க. அப்போ இன்னொரு கம்பெனிக்காரன் இதை காப்பி அடிக்க முடியாதுங்கிறதுக்காக அப்படி செய்யுது. போயிங்கெல்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமும் கூட ஒரு சீக்கிரசிக்காக செய்தார்கள். அதனால் தொழில்களை கூட கிராமங்கள்லாம் நார்மலாக இந்த உழவு இருந்தது, நெசவு இருந்தது. அந்த காலத்தில் 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தொழிலெல்லாம் பெரிய அளவு கிடையாது. சின்ன சின்ன தொழில்கள் இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான கருவிகளை செய்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்கள். அதெல்லாம் இன்றைக்கி வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்க, அதை வெறும் தொழிலாக பார்த்துட்டு விட்டாங்க. நம்ம அதை ஜாதியாக மாற்றி தொலைச்சிட்டோம். இந்த தொழில் செஞ்சால் அவன் இந்த ஜாதி அந்த ஜாதியில் தான் அவன் பொண்ணு கொடுக்கணும், பொண்ணு எடுக்கணுன்ற மாதிரிலாம் ரூல்ஸ் கொண்டாந்து சொதப்பிட்டோம் நம்ம. இதே நீ பாரு, அமெரிக்காவில் எலிசபெத் டெய்லர் அப்படின்னா, எலிசபெத் டெய்லர் என்ன டெய்லரா? அவங்க அப்பனும் தாத்தாவோ டெய்லர் வேலை செஞ்சுன்னு தான், அதனால எலிசபெத் டெய்லர்னாங்க. அவன் நடிகை, பிற்காலத்தில் நடிகை ஆகிட்டா. அந்த மாதிரி வேர்ட்ஸ் அப்படின்னாக்கா கணக்கு பிள்ளைன்னு அர்த்தம். டெய்லர் அப்படின்னா சொன்ன இப்போ தான். அப்புறம் பிளாக் ஸ்மித்து, கோல்ட் ஸ்மித்து, ஆலிவர் கோல்ட் ஸ்மித்து எல்லாம் இருக்கா இல்லையா? இதெல்லாம் தொழில்கள். வெள்ளைக்காரங்க இந்த தொழிலாகவே இன்றைக்கி வரைக்கும் பிடிச்சின்னு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய எல்லா பேர்லேயும் இந்த மாதிரி அவங்க பெரியவங்க என்ன தொழில் செஞ்சாங்களோ அது இருக்கும். The ancient Egyptian god Ra is the central sun god of Egypt, while in our land, sage Agastya is considered to be in the position of sun god. Are they both the same beings, or do they happen to come from the same Surya Loka? அகஸ்தியர் இருக்கார், அவர் சிவனுக்கு இணையானவர். அதனால தான் அந்த பூபாரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கைலாசத்தில் சிவபார்வதி கல்யாணத்தில் இருந்து நீ போப்பா தென்னாட்டில், நீ போனாக்கா நீ ஒரு ஆளும் நாங்கள்லாம் ஈக்குவலு அப்படின்னு அவரை திருநெல்வேலி கல்யாண தீர்த்த அகஸ்தியர் அறிவியர்கள் இல்லையா, அங்கே ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துலேயே அவர் கல்யாண கோலத்தில் தரிசனம் கிடச்சிது. அப்போ உலகத்தில் இதெல்லாம் போஸ்டிங் தான். இப்போ 9 கிரகம் இருக்கு இல்லையா, அந்த 9 கிரகம் இப்போ திருவண்ணாமலையில் இருக்குது. அது என்ன? அருணாச்சலம். அருணன்னா சூரியன், சலம்னா மலை. அருணாச்சலம்னா சூரியனுடைய மலை. திருப்பதி சந்திரன். இது என்னது? ஸ்ரீரங்கம் சுக்கிரன். மதுரை மீனாட்சி புதன். அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் பழனி செவ்வாய். இப்படி எல்லா கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளானட் அவங்க வச்சுருப்பாங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பதவி. ஒரு பதவியில் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒருத்தர் இருப்பார். அந்த பதவிக்கு வேறு யாருன்னா வரலாம், யார் வேணுன்னா வரலாம். கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் என்ன சொல்கிறாரு? ஆதித்யானா மாம் விஷ்ணுன்றார். 12 சூரியங்க இருக்காங்க. கேசவாயனமா, கோவிந்தாயனமா, வாமனாயனமா, திருவிக்கிரமாயனம், விஷ்ணுவாயனமா. நான் விஷ்ணு. 12 பேர் நான் விஷ்ணுவாக இருக்கேன். ருத்ரானாம் சங்கரசாஸ்மி. 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அதில் நான் சங்கரன் என்ற பெயரால் அறியப்படுகிறேன். எப்படி சொல்கிறது? ஸோ இந்த உலகத்தில் இதெல்லாம் போஸ்டிங் தான். ஒரு ஆள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அந்த போஸ்ட்டில் அவங்க இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவாங்க. உங்கள் புராணங்கள் எல்லாம் பாருங்கள். பலி சக்கரவர்த்தி இந்திர பதவி வேணும்னு சொல்லி குருவாயூர் பக்கத்தில் யாகம் வளர்க்குறான். அப்போ இந்திர பதவியில் இருக்கிறவன் போய் பெருமாளை கேட்குறான், ஐயா எனக்கு இன்னும் ரிட்டையர்மெண்ட் ஏஜே வரலையே அப்படின்னு. நான் போகிறேன்னு இவர் போய் 3 அடி நிலம் கேட்டு 1 அடியில் மண் அளந்து 2வது அடியில் விண் அளந்து 3வது அடிக்கு அவன் தலைமையிலேயே வச்சார். அப்புறம் சொன்னார், நீ என்னுடைய ரொம்ப பக்தனாக இருக்கிற பிரகலாதனுடைய கொள்ளு பேரன், நீ ராட்சசனாக அழியிறது எனக்கு பிடிக்கலை, அதனால் நீ பாதாள லோகத்துக்கு சக்கரவர்த்தியாக அவனை போஸ்ட் பண்ணுறேன், எப்போ இந்திர பதவி காலி ஆகுதோ அப்போது உனக்கு இது கிடைக்கும் அப்படின்ட்டார். அப்போ பாதாள லோகன்றது என்ன? அமெரிக்கா. இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிற யாரோ ஒருத்தன், பில்கேட்டாக இருக்கலாம், இந்த இன்னொருத்தன் விட்றானே ஸ்பேஸ் எல்லாம் விட்றானே ஒருத்தன், எலான் மஸ்க்கு, யாரோ ஒருத்தன், அவன் தான் நம்ம ஊரில் இருந்து போய் பாதாள லோகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கக்கூடிய ஆள். இப்போ அடுத்த பிறவியில் அவருக்கு அந்த போஸ்ட் கிடைக்கும். ஏன்னா கடவுள் வாக்கு கொடுத்துருக்கிறார்.
இப்போ இன்றைக்கி யார் அந்த ஸ்பிரிட்டில் இருக்காங்களோ, அந்த ஸ்பிரிட்டில் இருக்காங்கன்னா என்ன, அதே உடம்புல அவன் 10,000 வருஷமாக உட்காந்துன்னு இருப்பான்னா என்ன, வேறு வேறு உடம்புக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் அந்த கண்டெய்னர் இல்லையா, அது மாறிக்கின்னே இருக்கும், கண்டென்ட்டும் மாறாது. எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். அப்போ இந்திர பதவியில் காலி இல்லைன்றதுனால அவனுக்கு பாதாள லோகத்தில் பதவி கொடுத்தாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு காலகட்டங்களில் பதவி கிடைக்கும். அவங்க கேட்டதுக்கு தகுதி இருந்தால் அவங்களுக்கு அந்த பதவி கிடைக்கும். அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவான பதவியே கொடுப்பாங்க. அதனால் எவ்ரி திங் இஸ் ஒன் பதவி தான். அந்த பதவி அந்த நேரத்தில் யாருக்கு அதிர்ஷ்டமோ அவங்களுக்கு கிடைக்குது. மற்றபடி இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு அதை விட திறமையான ஆள் இல்லைன்னு நீ நினைக்க வேண்டியதில்லை. இருக்கானுங்க அசிங்கம் பிடிச்சவங்க உலகத்தில் நிறைய பேர் இருக்கான். அதிர்ஷ்டம் இருந்தாக்கா வந்துடுறாங்க, அவ்வளோதான். ஓகேவா? शङ्करं शिवशङ्करं 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 सर्व अवतारने शिवशङ्कर सकल पराक्रमणे बाबा सर्व अवतारने शिवशङ्कर सकल पराक्रमणे कर्म विनै अழிக்கும் மாய கண்ணபிரானிவனே தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே அங்குசரேகை கொண்டான் ஆனை முகனிவனே அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே சூலம் ஏந்தி வந்தான் சிவசக்தி ஸ்வரூபனுமே மழுவினை கைப்பிடித்தான் மகாதேவன் இவனே சர்வ அவதாரனே
வில்லம்பு சின்னம் கொண்டான் ஐயன்வன் புலிவாகனனே, மீனாமை குடையும் கொண்டான் திருமாலவன் வேங்கடனே, கோதண்டம் ஏந்தி வந்தான் கோசலராமனுமே, சங்கு சக்கரம் தரித்தான் சாட்சாத் நாராயணனே, சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே, பாபா சர்வ அவதாரனே. ஷண்முகாக்ஷி மமா சிவகுல சுந்தரா, சிவனார் நலமா நலமா. ஷண்முகாக்ஷி மமா சிவகுல சுந்தரா, சிவனார் நலமா நலமா. சக்தி ஸ்வரூபிணி அன்னை நலமா, ஒத்த சோதரன் கணபதி நலமா, பத்தினி இருவரும் வளர்த்த அருவரும், நித்திரை மாமனும் மாமியும் நலமா. ஷண்முகாக்ஷி மமா சிவகுல சுந்தரா, சிவனா நலமா நலமா. பொதிகை தமிழ் முனிவர் அகஸ்திய நலமா, பதிகள் சீருரைத்த நக்கீர நலமா, திருப்புகழ் தந்த திரு அருணகிரி நலமா, அரும்புகழ் வள்ளிமலை சுவாமிகள் நலமா. சூரனை வென்ற கூர்வேல் நலமா, சீவர் கொடியும் மயிலும் நலமா, கையிலையில் வாழும் முனிவர்கள் நலமா, தணிகை தாசர்களை காப்பவனே நலமா. ஷண்முகாக்ஷி மமா சிவகுல சுந்தரா, சிவனார் நலமா நலமா. ஷண்முகாக்ஷி மமா ஷண்முகாக்ஷி மமா. நெஞ்சக்கன கல்லு உருகாதா, நிமலனின் பதமதில் சரியாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா, கொஞ்சும் மொழி செவியும் பருகாதா, என் கொதிக்கும் மனத்தாபம் தணியாதா, பஞ்சன மனம் லேசாகாதா, உன்னை பற்றிய ஜோதியில் கலவாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா, வஞ்சம் பகையெல்லாம் ஒழியாதா, வளர்ப்பிறையாய் அன்பு பெருகாதா, அஞ்சி வாழும் நிலை தீராதா, நான் அழுது அரற்றுவது போதாதா, நான் அழுது அரற்றுவது போதாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா, மிஞ்சும் பேராசை ஒழியாதா, என்னுள் மிதக்கும் அகங்காரம் அழியாதா, தஞ்சம் என்று மனம் கூவாதா, என் தவிப்பை சிவசங்கரம் அறியாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா, நிமலனின் பதமதில் சரியாதா, நெஞ்சக்கன கல்லு உருகாதா. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே, ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம், சுவாமி
ஆகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ